Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா வாட் இஸ் டிரைவர்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபிம்மர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரைவர் ஃபிம்மர். இது இம்பார்ட்டண்டானு கேட்டால் கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இன்டர்வியூவில் பெருசாக அதை கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் வந்து என்னென்னா வெரி பேசிக்கில் இருந்து நான் டேட்டா சென்டர் எல்லாமே தொடர்றதுனால உங்களால் இன்டர்வியூவில் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும் அண்டு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நான் ரொம்ப பேசிக்லேருந்து கொடுக்குறேன். இதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப பேசிக். டிரைவர் அண்ட் ஃபிம்மர் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது டிரைவர் அண்ட் ஃபிம்மர் வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபிம்மர் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிம்மர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபிசிக்கல் சர்வர் நான் எடுத்துக்கிறேன். டெல் பவரேஜ் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, ஐம் ஷேரிங் தி ஸ்க்ரீன் ரைட் நவ். இப்போ டெல் பவரேஜோட ரேக் சர்வர்ஸ் நம்ம இருக்குன்னு வச்சுப்போம். இதில் டெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ் போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போர்ட். ஓகே, இதெல்லாமே போர்ட். நெட்வொர்க் போர்ட், இது வந்து யூஎஸ்பி போர்ட், இது வந்து விஜிஏ போர்ட். அப்புறம் இங்கே பெசில்ஸ் இருக்குது. இந்த பெசில் ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து ஹெச்பிஏ போர்ட் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இந்த டிவைஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டிரைவர்னால் என்னென்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஃபிம்மர்னால் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒன்று சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரைவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிரைவருக்கும் ஃபிம்மருக்கும் தெர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கும். இப்போ நம்ம டிரைவர் பற்றி பார்க்கலாம். ஓகே, டிரைவர் என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. ஓகே, இந்த லேப்டாப்பில் இப்போ என்னோடய லேப்டாப்பை எடுத்துக்கலாம். என்னோடய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஓகே, டிஸ்பிளே இருக்குது. இங்கே சைடில் வந்துட்டு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அப்புறம் HDMI போர்ட் இருக்குது, அப்புறம் என்னோடய இதில் லேப்டாப்பில் ஒய்ஃபை இருக்குது, கேமரா இருக்குது, இங்கே கேமரா இருக்குது, தென் யா யூஎஸ்பி மெயினான போர்ட். யூஎஸ்பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி போர்ட் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது. என்னோடய லேப்டாப் கொஞ்சம் லேட்டஸ்ட் லேப்டாப் அப்படின்னாலும் நெட்வொர்க் கார்டு கிடையாது, நிக் கார்டு இல்லை. பட் நிக் கார்டு சில லேப்டாப்பில் இருக்கும், சில லேப்டாப் இருக்காது. அதாவது ஈத்தர்நெட் போர்ட்டு நிக் கார்டு இருக்கும். அப்புறம் விஜிஏ போர்ட் சில லேப்டாப்பில் இருக்கும், சில லேப்டாப் இருக்காது. இப்போ வர லேட்டஸ்ட் லேப்டாப்பில் விஜிஏ போர்ட் இருக்காது, பழைய லேப்டாப்பில் விஜிஏ போர்ட் இருக்கும். ஓகே, இதெல்லாமே போர்ட். ஸோ உங்களுக்கு இமேஜாகவே நான் காமிச்சிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது HDMI போர்ட். இப்போ ரீசெண்டாக வர லேப்டாப்பில் இந்த தண்டர் போல்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட் வருது, அது டைப் சி போர்ட் வருது. இந்த டைப் சி போர்ட் வருது. அப்புறம் விஜிஏ போர்ட், ஈத்தர்நெட் போர்ட். HDMI போர்ட்டில் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த HDMI போர்ட் வந்து விச் இஸ் யூஸ் டு கனெக்ட் பிட்வீன் த மானிட்டர். இப்போ உங்ககிட்ட ஒரு மானிட்டர் இருக்குது, ஒரு பெரிய மானிட்டர் இருக்குது, அதில் உங்கள் டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த டிவியில் உங்கள் லேப்டாப் வந்து பேர் பண்ணணும். உங்கள் லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து அந்த டிவிலையோ அல்லது அந்த மானிட்டருக்கோ அல்லது ப்ரொஜெக்டருக்கோ அந்த டிஸ்பிளே உங்கள் லேப்டாப்பில் டிஸ்பிளே கொண்டு வரணும் அப்படின்னா நான் HDMI கேபிள் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டைப் சி சார்ஜ் போர்ட் நிறைய இப்போ லேப்டாப்பில் ஃபுல்லாக, இப்போ ரீசெண்டாக வர லேப்டாப்பில் ஃபுல்லாகவே டைப் சி சார்ஜிங் போர்ட் வருது. இப்போ இந்த காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி டைப் சி சார்ஜ் போர்ட் வருது. என்னோடய லேப்டாப் டைப் சி சார்ஜிங் தான். அப்புறம் இது வந்து விஜிஏ போர்ட் வந்து ரொம்ப பழைய போர்ட். இது இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த போர்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் இந்த விஜிஏ போர்ட், இந்த HDMI போர்ட் வந்து விஜிஏ போர்ட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அதனால் HDMI போர்ட்டுக்கு விஜிஏ போர்ட் இப்போ இருக்க லேப்டாப்பில் இருக்காது. தென் ஈத்தர்நெட் போர்ட், இது வந்து எதுக்கு ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
நம்மளோட லேப்டாப்பில் நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகணும். சரியா? இப்போ தான் ஒய்ஃபைலாம் நிறைய வந்திருக்கு. முதல்ல ஒய்ஃபை அந்தளவுக்கு கிடையாது. அப்போ பழைய லேப்டாப்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேபிள் இருக்கும், அந்த ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். இப்போ வர லேப்டாப்பில் ஈத்தர்நெட் போர்ட் கிடையாது, ஒன்லி ஒய்ஃபை மட்டும் தான் இருக்குது. இது டைப் சி வந்து பழைய லேப்டாப்பில் கிடையாது, இப்போ வர லேப்டாப்பில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். தென் இதை விட்டுருங்க. யூஎஸ்பி ஏ போர்ட் அப்படிங்கிறது நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ், யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க்கு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் ஒரு ஆடியோ போர்ட் இருக்குது. இதெல்லாமே டிப்பிக்கலாக இருக்கிற போர்ட் இது. இதே மாதிரி டெக்ஸ்டாப் போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் ஒரு பெரிய நாலேஜ் செஷன் இது. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே போர்ட்னா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இதை பற்றி நம்ம மறுபடியும் இதை ரொம்ப பேசிக்ஸ்லாம் படிக்கணுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. இது தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் சர்வர் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து டெக்ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டாப் இருக்கு இல்லையா, பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்கிற மதர் போர்டு இது. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு விஜிஏ போர்ட், அதாவது டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது HDMI போர்ட். இப்போ யாருமே விஜிஏ கனெக்ட் பண்ணுறல, HDMI தான் டேட்டா கனெக்ட் பண்ணுறோம். தென் யூஎஸ்பி போர்ட், இது ஈத்தர்நெட் போர்ட், இது யூஎஸ்பி போர்ட், தென் ஆடியோ போர்ட், இது எல்லாமே இருக்குது. ஓகே, அப்போ இந்த போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த போர்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஹார்ட்வேர் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே ஹார்ட்வேர். அதே மாதிரி ஒய்ஃபை வந்து உள்ள லேப்டாப் உள்ள ஒய்ஃபை கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். கேமரா, இது ஒரு ஹார்ட்வேர் எலமெண்ட். இந்த மாதிரி இது எல்லாமே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எப்படி நமக்கு இப்போ ஒர்க் ஆகுது? இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மவுஸ் வந்து என்னோடய யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மவுஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, இந்த HDMI நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, ஒய்ஃபை எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த டிரைவர் மூலமாக இது எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த டிரைவர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. சீகாஸ் இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உடல், இட்ஸ் ஒரு பாடி. ஓகே, இந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட்டுக்கு உயிர் கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த டிரைவர். சரிங்களா? இந்த லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ சர்வர்லேயோ வெறும் காம்போனண்ட் மட்டும் இருந்தால் போதாது. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டிரைவர் அண்ட் ஃபிம்மர் இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்காக ஒர்க் ஆகும். ப்ராப்பராக நம்மளால் அதை அந்த டிவைசஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்னோடய லேப்டாப்பில் யூஎஸ்பி டிரைவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து யூஎஸ்பி வந்து வச்சுருக்கேன். இது யூஎஸ்பி போர்ட் இது. ஓகே, இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு. இப்போ இந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கான டிரைவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ டிரைவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்னால் யூஎஸ்பி கனெக்ட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் டிரைவர் ஃபெயிலியர்னால் அந்த போர்ட் ஒர்க் ஆகாது. நான் சொன்னேன் இல்லையா, இது ஜஸ்ட் பாடி, அதில் உயிர் கொடுக்குறது அந்த டிரைவர் தான். அந்த டிரைவர் ஃபெயிலியர்னால் ஈவன் அந்த போர்ட் ஒழுங்காக இருந்தாலும் ஒர்க் ஆகாது. நீங்கள் பென்ட்ரைவ் போட்டாலும் ஒர்க் ஆகாது, எந்த யூஎஸ்பி போட்டாலும் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த டிரைவர் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி கேமரா, இந்த கேமராக்குன்னு ஒரு டிரைவர் இருக்கும், அது இருந்தால் தான் அந்த கேமரா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த லேப்டாப்பில் கீபோர்டு இருக்கும், இந்த கீபோர்டுக்கு டிரைவர் உண்டு, இது இருந்தால் தான் இந்த கீபோர்டு ஒர்க் ஆகும். HDMIக்கு டிரைவர் உண்டு. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நான் சொன்னதை உங்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் லேப்டாப்பில் உங்களால் பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரன்னில் போயிட்டு காம்ப் management.msc அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, ஷார்ட்கட் இது. இதை நீங்கள் கொடுத்தா டிரைவர்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, டிவைஸ் மேனேஜர் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு அது மறந்துடுவேன்னு சொன்னால் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் வரும். அதில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கா, இந்த டிவைஸ் மேனேஜரில் we can able to view the drivers. உங்களோட லேப்டாப்பில் என்னென்ன டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்னென்ன ஃபிம்மர் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்போ வாட் இஸ் டிரைவர் அண்ட் வாட் இஸ் ஃபிம்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர் பற்றி பார்க்கலாம். டிரைவர் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டிரைவர் அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த OS அண்ட் ஹார்ட்வேர் காம்போனண்ட்.
ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டிரைவர் அப்படிங்கிறது இட்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர் காம்போனன்ட். உதாரணத்துக்கு என்னோட லேப்டாப்பில் நான் விண்டோஸ் 11 போட்டிருக்கேன். சரியா, இந்த லேப்டாப்பில் விண்டோஸ் 11 போட்டிருக்கேன். இந்த விண்டோஸ் 11 அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னோடய லேப்டாப்புக்கு உள்ள இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இவர் யூஎஸ்பி, இவர் HDMI, இவர் வந்து VGA அப்படின்னு தெரிய வைக்கிறது யார் தான்? இந்த டிரைவர் தான். இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்னென்ன ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாட் ஒன்லி லேப்டாப், நான் லேப்டாப் ஏன் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறோம் அதனால் சொல்கிறேன். ஸோ நாட் ஒன்லி லேப்டாப், டெஸ்க்டாப்னாலும் இதை வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஆடியோக்கு ஸ்பீக்கருக்கு டிரைவர் இருக்குது. இது பாருங்கள், ஸ்பீக்கர், இது மைக்ரோஃபோன். இப்போ நான் பேசுகிறது வந்து இந்த மைக்ரோஃபோனுக்கான டிரைவர் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நான் பேசுகிறது உங்களால் கேட்க முடியாது. நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்னால கேட்குறேன், இல்லை நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன்னா அந்த ஸ்பீக்கர்னால கேட்குறேன். அப்போ இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு டிரைவர் இருக்குது. தென் பேட்ரி, என் லேப்டாப் பேட்ரி இருக்குது, அதுக்கு டிரைவர். பயோமெட்ரிக், நான் என் லேப்டாப்பில் பயோமெட்ரிக் இருக்குது. ப்ளூடூத், கேமரா, டிஸ்க் டிரைவ் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு. டிஸ்பிளே அடாப்டர் அப்படின்னா என்னோட டிஸ்பிளே இந்த இருக்கு இல்லையா, தெரியுது இல்லையா, இந்த டிஸ்பிளே தெரியுதுக்கு ப்ராப்பரான ரீசன் வந்து டிரைவர் இருந்தால் தான் டிஸ்பிளே ப்ராப்பராக இருக்கும். ஓகே, தென் ஃபிம்மர், இது வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் ஃபிம்மர். இதை பற்றி நான் லேட்டாக வரேன், நான் டிரைவர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் கீபோர்ட் டிரைவர், மவுஸ் டிரைவர், அது ட்ராக் பேட் இருக்கு இல்லையா, உங்கள் லேப்டாப்பில் ட்ராக் பேட் இருக்கு இல்லையா, அதுக்கான டிரைவர் இது. தென் மானிட்டர், உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற மானிட்டரு. நெட்வொர்க் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒய்ஃபை அடாப்டர் தான் மெயினாக முக்கியம். அந்த ஒய்ஃபை அடாப்டர் டிரைவர் இது. இப்போ இந்த டிரைவர் இல்லாட்டி ஒய்ஃபை என்னால் கனெக்ட் பண்ண, இப்போ நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த டிரைவர் இங்கே ப்ராப்பராக இல்லாட்டி இந்த இடத்துல இன்ட்டு மார்க் காமிக்கும். இப்போ ஆடியோ டிரைவர் ப்ராப்பராக இல்லாட்டி இந்த ஆடியோ இருக்கிற இடத்துல இன்ட்டு மார்க் காமிக்கும். அப்படின்னா அந்த டிரைவர் இல்லை. இப்போ இந்த இன்ட்டு மார்க் காமிச்சுன்னா எனக்கு சவுண்டு ப்ளே ஆகாது. இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு பிரிண்டரை வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து பேர் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டருக்கு ஒரு டிரைவர் இருக்குது. ஏன்னா பிரிண்டர் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் காம்போனன்ட். அந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட்டை உங்கள் ஓஎஸ் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரிண்டருக்கான டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் அந்த ஓஎஸ் உங்கள் விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த பிரிண்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து யூஎஸ்பி டிரைவர், USB 3.0 இதில் இருக்குது, யூஎஸ்பி டிரைவர். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரைவர் இஸ் ஆல்வேஸ் ஓஎஸ் பேஸ்டு. சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் 11 ஓஎஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு டிரைவர் இருக்கும். இப்போ நீங்கள் மேக் ஓஎஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு டிரைவர் இருக்கும். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு டிரைவர் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஓஎஸ் த டிரைவர் இஸ் டிசைன்டு. உங்களோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து இந்த டிரைவர் மூலமாக தான் அந்த ஓஎஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்குது. இப்போ இது என்னோடய சிஸ்டம். ஓகே, என்னோடய சிஸ்டமில் ஐம் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 11. விண்டோஸ் 11 ஓஎஸ்ங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் அந்த டிவைஸ் அதாவது காம்போனன்ட்ஸ், அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, இதையும் யார் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிரைவர் அப்படிங்கிறவர் தான் இது ரெண்டுக்கும் கம்யூனிகேஷனாக இருக்கார். புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது ரொம்ப பேசிக். இது வந்து நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இருந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காமனாக இருக்கிற ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த டிரைவர் அப்படிங்கிறது. டிவைஸ் டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்ன டிவைஸ் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் உங்களோட டிவைஸில் இருக்கும், லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஆர் சர்வர் இருக்கோ அதிலலாம் இந்த டிவைஸ் டிரைவர் இருந்தால் தான் அந்த டிவைஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அது ரெகக்னைஸ் ஆகாது, அந்த டிவைஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ இது கிளியர் தானே? தென் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபிம்மருக்கு வரேன். ஸோ வேறஸ் டிரைவர் பார்த்துட்டோம். ஃபிம்மர், ஸோ ஃபிம்மர் அப்படிங்கிறது இதுவுமே டிரைவர் மாதிரி தான், ஆனால் டிரைவர் கிடையாது. இந்த ஃபிம்மர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இது ஒரு இந்த டிரைவர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். நத்திங் பட் டிரைவர் இஸ் நத்திங் பட் சாஃப்ட்வேர்.
இது ஒரு சாஃப்ட்வேர் தான். அதே மாதிரி ஃபிம்மர் ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த டிரைவர் நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா ஓஎஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த ஓஎஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டிவைஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் ஃபிம்மர் அப்படிங்கிறது இன்பில்டாக ஹார்ட்வேர் பேஸ்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட்வேர் பேஸ்டு இருந்தால் அதுக்கு பேர் ஃபிம்மர். இதே இது ஓஎஸ் பேஸ்டாக இருந்தால் அதுக்கு பேர் டிரைவர். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் டிரைவர். உங்களோட ஹார்ட்வேரை டைரெக்டாக ஹார்ட்வேரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் ஃபிம்மர். உதாரணத்துக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பயாஸ். ஸோ இந்த பயாஸ் எல்லாத்துக்கும் தெரியும். வாட் இஸ் பயாஸ் அப்படின்னு தெரியும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இந்த பயாஸ் மூலமாக தான் உங்கள் சிஸ்டமே ஃபுல்லாக இயங்குது. இந்த பயாஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஹார்ட்வேர் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. உங்களோட ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த பயாஸில் தான் இருக்குது. அப்போ இந்த பயாஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஃபிம்மர் எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா the firmware directly we install on the chip. மதர் போர்டில் சிப் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த பயாஸ் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ டெஸ்க்டாப் மதர் போர்டில் நான் பயாஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டு. இந்த டெஸ்க்டாப் மதர் போர்டில் நான் பயாஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த பயாஸ்க்குன்னு ஒரு சிப் இருக்கும். அதை வந்து ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோமில் தான் அந்த ஃபிம்மர் போய் உட்காரும். சரிங்களா. ஆனால் நீங்கள் ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரைவர் எங்கே உட்காரும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போய் உட்காரும். ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். again I'm explaining. நீங்கள் ஒரு ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிம்மர் உங்களோட மதர் போர்டில் இருக்கிற சிப்பு, அது ஐசின்னு சொல்லுவோம், இல்லை சிப்புன்னு சொல்லுவோம், அந்த சிப்பில் போய் டேரெக்டாக போய் அந்த சாஃப்ட்வேர் வந்து உட்காரும். ஓகே, அதை ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது புதுசாக டிரைவர் ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணால் அது ஃப்ளாஷ்னு சொல்லுவோம். இதே இது நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரைவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போய் உட்காரும். இப்போ நம்ம பார்க்குற இந்த டிரைவர்ஸ் எல்லாமே எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குது. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அந்த டிரைவர்ஸ் தேவையில்லை எனக்கு. ஆனால் ஃபிம்மர் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஹார்ட்வேர் பேஸ்டு, ஒரு மதர் போர்ட் பேஸ்டு. அந்த மதர் போர்டில் சிப்பில் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் ஃபிம்மர். ஸோ ஃபிம்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை மீன்ஸ் பயாஸில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சர்வர் அப்படின்னு வர்றப்ப நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபிம்மரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கடுத்து நம்ம எப்படி ஃபிம்மர் பார்க்கணும், எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன்.